வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அதிரதன் தான் ஒரு தேரோட்டி ஆதலால் தனது மகனுக்கும் அதனை கற்றுத்தர விரும்பினான். ஆனால் கர்ணனுக்கோ தான் ஒரு சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்பதே விருப்பம். ஆனால் அக்கால நியதிப்படி சத்திரியர்களால் மட்டுமே ஆயுத பயிற்சிகளை கற்க முடியும். ஒரு தேரோட்டியின் மகனான கர்ணனுக்கு இப்படியான ஆயுத பயிற்சிகள் கற்றுத்தர மறுக்கப்பட்டது. எனினும் இந்த ஆயுத பயிற்சிகளை எவ்வாறாவது கற்க வேண்டும் என எண்ணினான் கர்ணன். குரு துரோணர் அவனை மாணவனாக ஏற்க மறுத்தார். அச்சமயத்தில் குரு பரசுராமர் இந்த ஆயுத பயிற்சிகளை பிராமணர்களுக்கு கற்றுத்தருவதாக அறிந்தான் கர்ணன். ஆதலால் தன் மனதினில் ஒரு முடிவெடுத்துக் கொண்டான். ஒரு பூநூலை எடுத்து பிராமணன் போல் அணிந்து கொண்டான். நேராக பரசுராமரிடம் சென்றான். தான் ஒரு பிராமணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். தனக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத்தருமாறு வேண்டி நின்றான். அவரும் அவனை மாணவனாக ஏற்றுக்கொண்டார். கர்ணனின் கற்கும் ஆர்வமும் வேகமும் கண்டு அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார் பரசுராமர். அவன் ஆயுத பயிற்சிகளையும் போர் பயிற்சிகளையும் கற்று தேர்ந்தான். இப்படியான ஒரு சமயம் குரு பரசுராமர் கர்ணனை கானகம் வழியே அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பரசுராமர் தனக்கு களைப்பாக இருப்பதாகவும் தான் சற்று ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். உடனே கர்ணனும் அவர் உறங்குவதற்கு ஏதுவாக தன் தொடை மீது குருவின் தலையை வைத்துக் கொள்ளும்படி கூறினான். பரசுராமரும் அவ்வாறே செய்தார். அவர் சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டார். சற்று நேரம் கழித்து அங்கு வந்த காட்டுப்பூச்சி ஒன்று அவன் தொடை மீது ஏறி அவனை கடிக்க தொடங்கியது. இரத்தமும் கசிந்தது. வலி, உயிர் போனது. ஆனாலும் கர்ணன் சற்றும் அசையவில்லை. தான் அசைந்தால் குருவின் உறக்கம் களையும் என்று எண்ணி அசையாமல் அமர்ந்திருந்தான். அவன் தொடையிலிருந்து கசிந்து வந்த இரத்தம் பரசுராமரின் உடலை தீண்டவே அவர் ஈரம் உணர்ந்து விழித்தார். விழித்தவர் கர்ணனின் நிலை கண்டு அதிர்ந்தார். கர்ணனை நோக்கி, என்ன கர்ணா இது என்றார். வணக்கம். தொடர்ந்து பார்.